என்னதான் நிறைய பேர் இந்த விஷயத்தை ரூமர்னு சொல்லி மனசை தேத்தனாலும் பட் இதாங்க உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நேத்துல இருந்து எல்லாரோட மண்டையிலே ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் இந்த ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் நியூஸ் தாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து ஏகப்பட்ட பேர் ப்ரோ சாம்சன் காண்டி ஜடேஜாவை கொடுக்கணுமா ப்ரோ, அப்படிப்பட்ட இந்த ட்ரேடே வேணாம் ப்ரோன்னு ஜடேஜா காண்டி அவ்வளவு ஃபீல் பண்ணி உங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. எல்லா கருத்துக்களையும் நானும் படிச்சேன், ஆனா நம்ம கையில ஒண்ணும் இல்ல guys. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. என்னதான் இந்த நியூஸ் எல்லாருமே பேசினாலும் இன்னும் அபிஷியல் நியூஸ் வர கொஞ்சம் நாட்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா குறுக்கால இந்த கிரிக்பர்ஸ்காரன் நம்ம எல்லாரோட தலையிலையும் கல்ல தூக்கி போடுற மாதிரி நியூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவன் இன்னைக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜாவோட ட்ரேட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனோ. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கும் சிஎஸ்கேல இருந்து ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஆர்ஆருக்கு போறதாவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு 3 பிளேயரும் அவங்களுடைய சம்மதத்தோட சைன் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டு இன்னும் 48 மணி நேரத்துல இந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகி அபிஷியல் நியூஸா வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இத கேட்ட உடனே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஏன் சார் அழுகுறீங்க? அழாதீங்க சார், அழாதீங்க.